அடுத்ததாக ஜோதிட வல்லுநரான கமாண்டோ கண்ணன் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா, கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு? கன்னி ராசிக்கு இந்த 25 வந்து நல்லா இருக்குது. ஏன் முன்ன சொன்ன மாரி தான் இந்த மே மாதத்துக்கு பிற்பாடு கன்னி ராசிக்கு அருமையான காலங்கள். இவ்வளோ நாள் வந்து மனக்குழப்பத்தோடு இருந்தவங்களுக்கு இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாது அப்படின்னு பெரிய புலம்பலாக இருந்தது. வேணால் இதுக்கு பிற்பாடு இந்த மேக்கு பிற்பாடு அவங்களுக்கு வந்து அருமையான காலகட்டங்கள். அவங்களுக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு மேரேஜ் பண்ணணும், ஒரு குழந்தை கிடைக்கணும், இது எல்லாமே அருமையான கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த கன்னி ராசி வந்து இப்போ 9லேருந்து 10க்கு வராரு, 10லேருந்து 11க்கு வராரு, குரு அதிசாரமாக வராரு, அப்புறம் வக்ரம் வராரு, இதில் மாறி மாறி வராரு. அப்படிலாம் மாறும்போது அவருக்கு வந்து இவ்வளோ காலம் எதெல்லாம் விட்டதோ அதெல்லாம் இன்னும் மட்டும் அது அந்த கஷ்டப்பட்டது விட்டதெல்லாம் திருப்பி வந்து சம்பாரிச்சுக்குவார். பயப்பட தேவையில்ல. இந்த கன்னி ராசிக்கு இருக்கிறதுலே இந்த மே மாதத்துக்கு பிற்பாடு அவங்க நினச்ச காரியங்கள் என்னென்ன காரியங்கள் அவங்க குடும்பத்துக்கு, குழந்தைக்கு, தொழில், தந்தைக்கு எல்லாமே அருமையான காலகட்டங்கள். அது பயப்பட தேவையில்ல. நல்லா இருக்கேன் 2025. சூப்பர். ஸோ கன்னிராசி நேயர்கள் வந்து பக்கெட் லிஸ்ட் போட்டு வச்சுங்க. மே மாதத்துலேருந்து உங்களுக்கான எல்லா விஷயங்களும் கிடைக்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து அடுத்ததாக டாக்டர் முகுந்தன் முரளி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா கன்னிராசிக்கு சொல்லுங்க ஐயா. பொதுவாக எந்த ஒரு செயலுமே ஒரு வசீகரத்தன்மை இருக்குது அப்படின்னா அது கன்னிராசி நேயர்களுக்கு தான். அப்படியாப்பட்ட கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டில் பொறுத்த வரைக்கும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேருந்துலாம் மீண்டு வெளிவரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறைகள்லாம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஆனால் வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் இருக்குது. இடம், பொருள், ஏவல் தெரிந்து எந்த இடத்துல எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்றதை உணர்ந்து புரிஞ்சு தெரிஞ்சு பேசினா தான் உங்களோட வாழ்க்கையும் மனசுக்கு நிறைவு தன்மையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைன்னா தேவையில்லாத பல வில்லங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முதலீடு போடுறது, ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் தேவையில்லாத முடக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும். தொழில் ரீதியில் இடமாற்றம், தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கும். அரசு ஊழியராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துல நிறைய போட்டிகள், பொறாமைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தொந்தரவுலாம் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்கும். ஆனால் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், இந்த நகை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தேவையில்லாத பல வில்லங்கள் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஜாமீன் யாருக்கும் போட வேண்டாம். அது தேவையில்லாத பல சங்கடங்கள் தொந்தரவுகள்லாம் உறவுகள், நண்பர்களிடத்தில் உறவுகள் பகையாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகள்லாம் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு கடினமான முயற்சியின் மூலமாக தான் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாற்றலாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. இந்த வருடத்தில் பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்துக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. சிறந்த ஆண்டுகளாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. நன்றி. முடிஞ்ச வரைக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் உங்களுக்கே ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து அடுத்ததாக நம்மளுடைய யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்போம். கன்னிராசிக்கு ஐயா சொல்லுங்க ஐயா. கன்னிராசிக்கு ஆக்சுவலாக சுபகாரியத்தெல்லாம் தள்ளி போடாமல் டக்குன்னு பண்ணிக்கினீங்கன்னா நல்லது. இல்லைன்னா அப்புறமா சுபகாரியம் பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாயிடும். அதே போல் கன்னிராசிக்கு இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்ற மாற்றங்கள் எது வந்தாலும் எடுத்துக்கணும். ஐயோ என் ஃபேமிலியை விட்டு நான் எப்படி பிரிகிறது, இதெல்லாம் பேசவே கூடாது. பாஸ்போர்ட்டெல்லாம் ரினியூவல் பண்ணி வைத்துக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. தெய்வ மார்க்க பயணங்கள், யாத்திரைகள், மகான்கள் தரிசனம் செய்வது, சில தெய்வ மார்க்க சங்கங்கள் இருக்கிறதுல உறுப்பினராகிறது, கோயிலில் புதுப்பிக்கிற திருப்பணி குழுவில் போகிறது, இது போல் கோயில் பணிகளெல்லாம் சேர்றதெல்லாம் ஏற்படும். மனம் வந்து நிறைய ஆன்மீக தேடலுக்கு உண்டான அமைப்பு ஏற்படும். நிறைய ஜோதிட படிப்பு போன்ற அந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட படிப்புகள் எல்லாம் படிக்கக்கூடிய ராசிக்காரர்களாக கன்னி ராசிக்காரர்கள் நிறைய இந்த வருஷத்தில் 2025 நிறைய ஸ்டூடெண்ட்டு கன்னியிலேருந்து வருவாங்க. அடுத்ததாக பார்த்தியா தைரியமாக திடீர் பணம் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் சளி தொந்தரவு, அலர்ஜி தொந்தரவு தான் ரொம்ப பிரச்சனை ஏற்படுத்தும். குருமார்கள் வழிபாடு, மகான்கள் வழிபாடு, ராகவேந்தர் வழிபாடு, பாபா வழிபாடு என்ற ஆன்மீக குரு தேடல்கள் அனுகூலம் பெரிய அளவு ஏற்றத்தை தரும். அதே போல் வந்து தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு இருந்த மனக்கசப்பு தீர்ந்து அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். அவங்க வந்து உங்களுக்கு எவ்வளோ தான் நீங்கள் உங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை இருந்தாலும் அவங்க ஹெல்ப் பண்ணுவதற்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். கணவன் மனைவியுடைய சாதாரண சண்டை கோர்ட்டு கேஸுன்னு போயிடும். திருமண பந்தத்தை காப்பாற்றிக் கொள்வதும் காதல் அமைப்பு பந்தத்தை காப்பாற்றிக் கொள்வதும் தான் 2025ஆம் ஆண்டு போராட வேண்டிய விஷயமாக இருக்குமே தவிர, தொழில் விட்டுட்டு இன்னொரு தொழிலுக்கு போகாமல் ஏற்கனவே இருந்து இன்னொரு தொழில் கிடைத்த பிறகு இருக்கக்கூடிய தொழிலை விடுவது உத்தமம். நன்றி.
ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக சின்ன சேலம் சுதாகரன் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். அம்மா சொல்லுங்கம்மா. புத்தி கூர்மையுள்ள கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து தாமதப்படுத்தக்கூடிய திருமண விஷயங்கள் இப்போ வந்து கொஞ்சம் நடத்திக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, தவற விட்டுறாதீங்க. 6ல் வந்து ஒரு பாவகிரக அமைப்பு இருக்கிறது அப்படின்றது வந்து எதை எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது வந்து தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி, விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு விளையாட்டில் வெற்றி, இந்த மாதிரியான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்புத்திறன் நல்ல உயர்வாக கிடைக்கும். இந்த வருட மே மாதத்துலேருந்து உங்களுக்கு வந்து ஜென்மக்கேது விலக போகிறாரு. அதுவே உங்களுக்கு வந்து ஒரு மனபயம், பதட்டம், குழப்பம் இதிலேருந்து கொஞ்சம் விடுவிக்கக்கூடிய வாய்ப்பு நல்லாவே இருக்கும். ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு வரும். நிறைய வழக்குகள் விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது உங்களுக்கு வந்து முடிவுக்கு வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். தாய் தந்தருடைய உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்க்கணும். பொருளாதார விஷயத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல மேம்பாடாக கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணைக்கிட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப தாமதப்படுத்தாமல் கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சுக்கிறது நல்லது. இவங்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் நல்லாயிருக்கும். கடன் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கிடைக்கும். கடன் அடைக்கக்கூடிய சூழலும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் நல்லாயிருக்கும். ஹெல்த் இஷ்யூஸஸ் கவனமாக பாருங்கள். பொருளாதார விஷயத்தில் நிதானமாக அடியெடுத்து வைங்க. சுபகாரியங்களை சீக்கிரமாக நடத்திக்கிங்க அப்படின்ற மாதிரி கன்னிராசிக்கு இருக்குது. ரைட். கன்னிராசி நேயர்களுக்கு வந்து எல்லாரும் சொன்ன விஷயங்கள் என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே அலர்ட்டாக இருக்கணும், எந்த செக்டாருக்குள்ளே போனாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும்னு. இவங்க எல்லாரையும் தொடர்ந்து இறுதியாக நம்மளுடைய ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் அண்ணன் என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஆனால் சொல்லுங்கண்ணே. இல்லை, கன்னிராசி நேயர்களுக்கு பெரிய ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு டைம் பீரியட் இது. நான் கொஞ்சம் இப்போ நடக்க போகிறதெல்லாம் இவங்க சொன்னாங்க. இந்த கடந்த ஒரு வருடத்தில் ஒரு தடவையாவது சார் வண்டி அங்கே இடிச்சிட்டேன், வண்டி வந்து எனக்கு ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னு சாலையில் பரிதவிக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசி நேயர்களுக்கு இருந்திருக்கும். அவங்க வீட்டில் ஒரு துக்க சம்பவமாவது இந்த ஒரு வருஷத்தில் நடந்து ஒரு உறவை பிரிந்தேன், ஒரு உறவை இழந்தேன் அப்படின்னு சொல்கிற வேதனையும் வருத்தமும் இருந்திருக்கும். சட்டம், சமூகம், காவல், வம்பு, வழக்கு, பஞ்சாயத்துலலாம் ஒரு ரசீதாவது இந்த ஒரு வருஷத்தில் போட்டு, ஆமாங்க நாங்கள் அபராதம் கட்டினேன், நாங்கள் இன்கம் டேக்ஸ் சரியாக பண்ணல, நான் வட்டி கட்டினேன், ஜிஎஸ்டியில் மாட்டிக்கிட்டேன், அந்த இதில் நான் ஃபைன் கட்டினேன், அபராதம் கட்டியிருந்த டைம் பீரியட். அடுத்து இதில் இருந்தெல்லாம் ரிலீஃப் ஆகக்கூடிய டைம் பீரியட் அப்படிங்கிறது கன்னிராசி நேயர்களுக்காக உண்டு. கிரகம் கெடுக்கிறதுல எவ்வளோ கில்லாடியோ வரம் கொடுக்கறதுலேயும் அவ்வளோ கில்லாடி. மிகப்பெரிய ராஜயோகங்கள், சின்ன சின்ன சொத்துக்கள், அசையும் அசையா சொத்துக்கள், புது வாகனம் வாங்கிறத கண்கூட பார்க்கலாம். அது 2 வீலர் ஆகட்டும், 4 வீலர் ஆகட்டும், இல்லை அதற்கும் மேற்பட்ட வாகன பிரயாணங்கள் ஆகட்டும், கனவாக இருக்கக்கூடிய விமான பிரயாணங்கள் கூட சாத்தியமாகக்கூடிய டைம் பீரியடாக தான் கன்னிராசி நேயர்களுக்காக நான் பார்க்குறேன். உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காண்பதற்கான ஒரு டைம் பீரியட். நமக்கு மீறி ஒரு சக்தி நம்மளை வழிநடத்துகிறாங்க அப்படிங்கிற புரிதல் ஆல்ரெடி கன்னிராசி நேயர்களுக்கு வந்திருக்கும். என்னால் எதையும் தடுத்து நிறுத்த முடியல, நான் எவ்வளவோ எஃபர்ட் போட்டேன், நான் எவ்வளவோ புத்திசாலித்தனத்தை பார்த்தேன், நான் எவ்வளவோ திறமையாக ட்ரை பண்ணேன், என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்னு 2 கைகளையும் தூக்கி தெய்வங்கள்கிட்ட சரணடைகிற டைம் பீரியடாக கன்னிராசி நேயர்களுக்கு இந்த கடந்த ஒரு வருடம் இருந்திருக்கும். இந்த 2025 மிகப்பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறது புதுமையான வாகனங்கள், புதுமையான அசையும் அசையா சொத்துக்கள், சின்ன சின்னதாக வாங்கக்கூடிய அமைப்பு, புது எலக்ட்ரானிக்ஸ் வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்காக உண்டு. உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரமே திருப்பதி ஏழுமலையானோட வழிபாடு மேன்மை தர வேண்டிய அமைப்பு 2025.